கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புனித வெள்ளியிலே கூடி வந்திருக்கிற தேவனுடைய மக்களே, உங்களை மனமாற வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவரின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த குட் ஃப்ரைடே தினத்தினுடைய செய்தியின் தலைப்பாக 3 சிலுவைகள் என்னும் தலைப்பிலே ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். The 3 crosses. அதற்காக நான் தேர்வு செய்த வேத பகுதி லூக்கா 23:39 முதல் 43, யோவான் 19:18 ஆகிய வேத பகுதிகளை ஆதாரமாக கொண்டு இந்நாளில் உங்களுக்கு ஆண்டவருடைய அருள் வாக்கினை கூற நான் ஆசிக்கிறேன். முதலாவதாக யோவான் 19:18 நாம் வாசிக்க கேட்போம். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த அதே தினத்திலே வேறு 2 கள்ளர்களும் அதிலே சிலுவையில் பக்கம் பக்கமாய் அறையப்பட்டார்கள் என்று நாம் அறிகிறோம். அந்த 2 பேரும் சும்மா சாதாரண நம்முடைய வீட்டின் பேக் சைட்ல இருக்கிற பழைய துணியை திருடி கொண்டு போன திருடர்கள் அல்ல. அவர்கள் கிரிமினல்ஸ், சட்டவிரோத செயல்களை செய்தவர்கள். அவர்கள் மிக மன்னிக்க முடியாத பல குற்றங்களை செய்தவர்கள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட 2 கிரிமினல்ஸ் அங்கே காணப்பட்டார்கள். அங்கே பாருங்கள், 3 சிலுவை, நடுவிலே ஒரு சிலுவை, பக்கத்திலே 2 சிலுவை. அந்த 2 சிலுவையிலும் 2 கள்வர்கள், நடுவிலே ஒரு குற்றமும் செய்யாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த 3 சிலுவையிலே 3 பேர் தொங்குகிறார்கள். 3 பேருடைய லைஃப் ஸ்டைல் வித்தியாசமானது. நடுவிலே இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முறை வித்தியாசமானது. அவர் சிலுவையிலே தொங்குவதனுடைய நோக்கமும் வித்தியாசமானது. அவர் வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு காண்பித்த வழிமுறைகள் வித்தியாசமானது. மட்டுமல்ல, அவர் மனுக்குலத்தின் நன்மைக்காக மட்டுமே வாழ்ந்து, மனுக்குலத்தின் நன்மைக்காக, ரட்சிப்புக்காக மட்டுமே அவர் நடுவிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். வலதுபுறமும் இடதுபுறமும் 2 கள்ளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் குற்றம் செய்தவர்கள், தவறு செய்தவர்கள். ஆனாலும் அந்த 2 கிரிமினல்ஸாக இருந்தாலும், 2 பேரும் பாவிகளாக இருந்தாலும், அந்த 2 பேருடைய மனோபாவங்களில், எண்ணங்களில் கூட வித்தியாசங்கள் இருந்தது. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 2 கள்ளர்களுடைய மனோபாவமும் அவர்களுடைய வாய்மொழியும் அவர்களுடைய வாயின் அறிக்கைகளும் எதை காட்டுகிறது என்றால், இந்த உலகத்திலே காணப்படுகிற 2 விதமான ஜனக்கூட்டம் வாழ்கிறதையே அது சுட்டி காட்டுகிறது. முதலாவதாக the cross of rejection, புறக்கணிப்பின் சிலுவை. லூக்கா 23வது அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 23:39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இங்கே இந்த முதலாவது கள்வன் அல்லது இந்த கிரிமினல் இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்திலே அவனுடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். இவனுடைய உள்ளம் கெட்ட காரியங்கள், தவறுகள், பாவங்கள், துணிகரங்கள், கொலை, கொள்ளை போன்ற அசுத்த வாழ்க்கையிலே இருந்தபடியினால் அவன் மனது முழுவதும் அழுக்காக இருந்தது. இப்போது இயேசுவை பார்க்கும் ஒரு பாக்கியம் கிடைத்தது. அப்போது ஆயிலும் அவன் வாயிலே என்ன வார்த்தை வரும் என்று நாம் கூர்ந்து கவனித்து பார்த்தால் அவன் என்ன பேசுகிறான் என்பதை சகோதரி வாசித்தார்கள், நாம் கேட்டோம். நீர் கிறிஸ்துவானால் உம்மோடு கூட எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று பரியாசம் பண்ணுகிறான். He has doubt about Jesus. அவனுக்கு கிறிஸ்து என்றால் மேசியா என்று தெரியும். மேசியா என்றால்
நம்மை விடுவிக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர் என்று தெரியும். ஆனால் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்தபடியினால் அவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. நம்மள மாதிரி தாண்டா இவரும் சிலுவையில மாட்டிட்டாரு, நம்ம எப்படி இப்போ அவஸ்தைப்படுறோமோ அது போல அவஸ்தைப்படுறாரு, எங்க யாரு காப்பாற்ற முடியும்? அவரும் அவுட்டு, நம்மளும் அவுட்டு, நம்மளை யாரு காப்பாற்ற முடியும்? இவரும் காப்பாத்திக்க கொள்ள திராணி இல்லை என்று சொல்லி இயேசுவை உண்மையாய் உணராமல் அறியாமல் இயேசுவை பரியாசம் பண்ணுகிறான். அந்த பரியாசத்திற்கு பின்பதாக இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? டவுட். இந்த பூமியிலே ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த கல்வனை போல ரெப்ரசன்ட் பண்ணுகிறார்கள், வாழ்வை வெளிப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு அநேகர் இயேசுவை குறித்து இன்னும் சந்தேகம், அநேகர் இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றுவார் என்பதை குறித்து அநேகருக்கு சந்தேகம். அதனால்தான் இயேசுவையே பரியாசம் செய்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த கள்வன் இயேசுவை பரியாசம் செய்தான். எனக்கு இங்கே ஒரு கவலையான விஷயம் உண்டு. ஒரு கள்ளன் இயேசுவை இவன் பரியாசம் செய்தாலும் எத்தனை விசுவாசிகள் இயேசுவை பரியாசம் செய்கிறார்கள்? நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், நாம கூட நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை பரியாசம் செய்கிறோம். என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே சில முக்கியமான காரியங்கள் வரும்போது இயேசு காப்பாற்றுவார் என்று நம்மால் நம்ப முடியவில்லை, இயேசு உதவி செய்வார் என்று நம்மால் நம்ப முடியவில்லை. அவரு எதுக்கெடுத்தாலும் இயேசு இயேசு நீ ஏன் போயிட்டு நம்ம வழியில போவோம் என்று நம்முடைய சொந்த வழிகளிலே நாம் போய் விடுகிறோம். இயேசுவை இவன் நம்ப மறுத்தான். இயேசு பேரிலே சந்தேகம். இந்த டோன் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அவன் சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் கிறிஸ்துவே ஆனால் உம்மையும் ரட்சித்துக் கொள்ளும், என்னையும் ரட்சித்துக் கொள்ளும், எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறான். இது எங்கேயோ கேட்ட குரல் போல் இருக்கிறது. இது எங்கே கேட்ட குரல்? வனாந்திரத்தில் இயேசு கிறிஸ்து 40 தினங்கள் உபாசம் இருந்த பொழுது அங்கே ஒரு குரல் வருகிறது, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாக்கி நீர் சாப்பிடும் என்றான். பிசாசின் குரல். சந்தேகத்தை கொண்டு வருவது பிசாசு. உன் வாழ்க்கையில் அநேக சந்தேகங்களை கொண்டு வருவது பிசாசு. உன் எதிர்காலம் சூன்யமாய் போய்விடும் என்று சந்தேகத்தை கொண்டு வந்தால் அது பிசாசு. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பிரகாசிப்பிக்க செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. அதற்காகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க வாழ்ந்து சுகமாய் இருப்பீங்கன்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க, நீங்க வாழ்ந்து சுகமாய் இருப்பீங்கன்னு சொல்லுங்க. வேங்கன்னு சொல்லக்கூடாது, நல்லா சொல்லணும். என்ன? உங்களுக்கு ஆண்டவர் எல்லா நன்மையும் செய்வார்னு சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு குறையும் வராதுன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. உன்னை என்னை வாழ வைக்கும்படியா சிலுவிலே அடிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த கள்ளன் அருகிலே நின்று அவனும் சிலுவையிலே இயேசுவின் அருகிலே இருக்க ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி கொள்ளாமல் அவனுக்குள்ளே இருக்கிற சந்தேகம், நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல சேட்டை, அவனுக்கு சேட்டை ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அதுபோல சாக போற நேரத்தில் கூட நக்கலு, கேலி, கிண்டல். சில ஆள்களுடைய லைஃபே அப்படித்தான் இருக்கு. சாகர வர கேலி, கிண்டல், நக்கலு, என்ன எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பெரிய கெட்டிக்காரங்க மாதிரி பேசுவாங்க, எல்லாம் விகற்பமான விஷயங்களே செய்து கொண்டிருப்பாங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவரேனோ ஆண்டவரை கேலியோ கிண்டலோ, ஆண்டவருடைய வசனத்தை கேலியா கிண்டலாவோ நினைக்காதீங்க. நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகம் மனு குலத்தினுடைய அனைத்து தேவைகளை சந்திக்கிற மகா பெரிய பொக்கிஷம் ஐயா. ஹல்லேலூயா. அவர் 7 வார்த்தைகளை அவர் சிலுவை இருந்து பேசின அந்த 7 வார்த்தைகளையும் நம்முடைய அன்பு சகோதரர்கள் இந்த நாள் அருமையாய் பேசினார்கள். எவ்வளவு சத்துவங்கள், எவ்வளவு சத்தியங்கள், எவ்வளவு பேருண்மைகள், எவ்வளவு வாழ்க்கை கட்டும் விஷயங்கள் அதில் இருந்தது. ஆம், இந்த கள்வனை போல நாம் அநேக நேரங்களிலே சும்மா மாம்ச பிரகாரமாக யோசிக்கிறோம், மாம்ச பிரகாரமாக கவலைப்படுகிறோம், நமக்கு அவிசுவாசங்களோடு வாழ்கிறோம். வேண்டாம், அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே தலை தூக்க கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாய் அவன் என்ன சொல்லுகிறான்? லூக்கா 23:39 கடைசியை வாசிங்க. நீ இயேசு கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். This thief railed on Jesus. இயேசுவை இகழ்ந்தான். It is very sad thing.
இயேசுவை இகழ்ந்தான். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த கள்ளன், அவன் மோசக்காரன், அவன் ஒரு கிரிமினல், அவன் செய்த தவறுக்காக தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் தான் செய்த குற்றத்தை உணரவில்லை, தவறை உணரவில்லை, கடைசி நேரத்தில் ஆறும் ஒரு மன்னிப்பு வேண்டும் என்று நினைக்கவில்லை. கடவுளுடைய குமாரனுக்கு அருகிலே நிற்கிறோம், இதோ தெய்வகுமாரன் நம்மை காப்பாற்ற கூடும் என்று அவன் விசுவாசிக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு மனக்கடினம். இந்த கள்ளனை போல இன்றைக்கு சபைக்கு வெளியிலே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரசங்கம் பண்றதை விட சபைக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பிரசங்கம் தேவையா இருக்கு. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப மன கடினப்பட்டவர்கள் சபைக்கு வெளியிலேன்னு நினைக்காதீங்க, சபைக்குள்ளதான் மன கடினப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதே ஐயர் தோட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஃபேமிலியை சந்திக்க நானும் என்னுடைய மனைவியும் போயிருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயா நீங்கள் இயேசுவையே அறியாதவர்கள் வீட்டுக்கு போகலாமே, நீங்கள் ஏன் எங்கள் வீட்டிற்கு வந்து சத்தியத்தை சொல்லுகிறீர்கள்? அவர்கள் ஒரு பெயர் கிறிஸ்தவர்கள். நான் சொன்னேன், என்ன ஞானமான கேள்வியை கேட்டீர்கள், இதுபோல யாரும் என்னிடத்தில் கேட்டதே இல்லையே என்று சொன்னேன். அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. ஆமா ஐயா, நீங்க இயேசுவை அறியாத வீடுகளுக்கு போகலாமே. நான் அவர்களை பார்த்து கேட்டேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டீர்களா? அவர்கள் சொன்னார்கள், இல்லை. ஏன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவில்லை? தெரியாது. இப்போ ஏன் உங்கள் வீட்டிற்கு வந்தேன் என்பது தெரிகிறதா? சத்தியத்தை அறிந்தேன், இயேசுவை அறிந்தோம் என்று சொல்லுகிற அநேகருக்கு முழுமையான சத்தியம் தெரியவில்லை, சரியான சத்தியம் தெரியவில்லை. மனதிலே ஒரு பாரம்பரியத்தை குறித்த வைராக்கியம், பாரம்பரிய வைராக்கியம் இருக்கிறது. நான் இங்கே இருந்து இந்த 7 வசனங்களை பிரசங்கம் செய்து சகோதரர்களுடைய பிரசங்களை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது என்னுடைய மனது பல வருடங்களுக்கு முன்பதாக உருண்டு ஓடினது. ரேமண்ட் மாறி நான் சின்ன பையனா இருக்கும்போது நாங்கள் சிறு வயதிலே வாழ்ந்து ஐக்கியப்பட்டு வந்த தென்னிந்திய திருச்சபை CSI என்று சொல்லுவார்கள், அந்த சபையிலே இதுபோல நிகழ்ச்சிகளிலே பங்கெடுத்த காலத்தை நினைத்து பார்த்தேன். என்னுடைய அப்பா ஜிப்பா அணிந்து கொண்டு காலையிலே எழும்பி பாடல்களை பாடி அவர் வசனங்களை ஆயத்தம் செய்து அவர் ஒரு வசனத்தை பிரசங்கம் செய்தார். அன்று நடந்த ஒரு அதிசயம் என்னவென்றால், என் அப்பா பிரசங்கம் செய்த போது முழு சபையும் அழுதது. எல்லாவற்றையும் ஆச்சரியப்பட்டு போனேன். என்னடா அப்பா இப்படி எல்லாரும் அழுகிற மாதிரி எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாரா? அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியுமா என்று யோசித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாரம்பரியத்திலே நாங்களும் வாழ்ந்து வந்தோம். நம்மிலே அநேகருக்கு ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் பாரம்பரியம் தான் அடிக்கடி தலை தூக்குகிறது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவர்கள் பாரம்பரியத்திலே வைராக்கியமா இருக்கிறோம். அதனாலே இதோ இந்த மனிதன் உணர்வடையாமல் எவ்விதமாய் மனக்கடினமாய் இருந்தாரோ அதே போல நாமும் கூட மனக்கடினமாய் இருந்து ஆண்டவரை அநேக விஷயங்களில் இகழுகிறவர்களாக இருக்கிறோம், தூஷிப்பவர்களாக இருக்கிறோம். நான் ஒன்றை சொல்லட்டுமா? நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி ஒன்றையும் செய்யக்கூடாது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்போம். நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல நல்ல பிரசங்கம் பண்ண முடியும். நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல நீங்க பிரசங்கம் செய்ய முடியும். You may be working in railway, you may be working in any other central government project, or you may be working in local government, state governmentல வேலை செய்யலாம், பிரைவேட்டா வேலை செய்யலாம், அல்லது ஸ்கூல்ஸ்ல வேலை செய்யலாம், காலேஜ்ல வேலை செய்யலாம், அல்லது வேறு தொழில் நீங்கள் செய்யலாம். எங்கே இருந்தாலும் that is your marketing place. அங்கே நீங்கள் பிரசங்கம் செய்ய முடியும். அங்கே மைக் தேவையில்லை, அங்கே வசனங்கள் வாசிக்க தேவையில்லை. because of your life and testimony, உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய செயல் மூலமாய், சாட்சியின் மூலமாய் நீங்கள் அநேகர் பிரசங்கம் செய்ய முடியும். ஹalleluya. அல்பா ஸ்கூல்ல இப்போ ராணி எப்படி என்று கேட்டால், ராணி பிரசங்க டெய்லியும் அரை மணி நேரம் பண்ணுகிறார்கள் என்பது அல்ல. ராணியுடைய வாழ்க்கையை அங்கே அவர் சொல்லுவார், ஓ she is a true Christian. அவங்க சொல்லணும், she is a true Christian. சௌர் ரஞ்சன் ராஜ் BHL வேலை செய்தார். அவருக்கு அங்கே அவர்கள் வைத்திருக்கிற பேர் என்ன தெரியுமா? பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் அவருடைய டிபார்ட்மெண்ட்ல அவர் வரும்போது அவரை பற்றி சொல்லுவார்கள், அது உண்மை கிறிஸ்தவர் வர்றார் அவர்கிட்ட கேட்போம்னு சொல்லுவாங்க. ஏன்? ஒரு சின்ன விஷயத்தை கூட தப்பான மேட்டரை எழுதி ஒரு வருமானத்தை டிபார்ட்மெண்ட்ல வாங்க அவர் முயற்சி செய்ததில்லை. ஏதோ ஒன்ன போட்டு தவறாக ஒரு விஷயத்தை போட்டு லோன் வாங்கி எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க, அவர் செய்யவே மாட்டார். அப்ப எல்லாரும் விளங்கிருச்சு, யார் இவர்? உண்மை கிறிஸ்தவர்.
என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய ஆபீஸ் பிளேஸ்